இன்றைக்கி சிவப்பு அவல் வச்சு ஒரு உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 2 டம்ளர் அளவு அவல் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா ஒரு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விட்டுறணும். ஊறினா தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப ஊற விட்டுறக்கூடாது, ரொம்ப விட்டுனா கொல கொலன்னு ஆகிரும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும் இது. அதுக்கு பிறகு நம்ம வடிச்சிட்டு இதுக்கு தேவையானதுகளை போட்டு இந்த உப்புமாவை செஞ்சிடலாம். கடாயை வச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கிடலாம். இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு அதில் வந்து வெங்காயத்தை போட்டுக்கிடலாம். வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின உடனே இதோட கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்கிடலாம். இஞ்சியை வெட்டி போட்டால் கடிப்படும், அதனால் கொஞ்சம் தட்டி போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்கினதுக்கு பிறகு அப்புறம் அதில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டுக்கிடலாம். முந்திரி பருப்போடு கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/2 டம்ளர் அளவு போட்டுக்கிடலாம். இதெல்லாம் கடிப்படும் போது சாப்பிடையில நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சோண்டு காஞ்ச திராட்சையும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். காஞ்ச திராட்சை போட்டுக்கிடலாம். இதை வதக்கினதுக்கு பிறகு இந்த காஞ்ச திராட்சை வந்து கொஞ்சம் இனிப்பாக அதில் கடிப்படும் போது இந்த அவலுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதோட பொடிசாக வெட்டி வச்ச பீன்ஸு, அடுத்தது கேரட்டு, பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் மட்டும் போட்டு செய்கிறேன். பட்டாணி இருந்தால் நீங்கள் போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். இன்னும் அதுக்கும் இது எல்லாமே நமக்கு சத்தாக கிடைக்கிறது தான். சிவப்பு அவல் கொஞ்சம் சத்தானதும் கூட. சுகர் பேஷண்ட்டெல்லாம் நல்லா சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அதனால் இதை இப்படியே நல்லா வதக்கி முடிச்சுட்டு இப்போ என்ன செய்யணும், நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அவலை வந்து கையில் நசுக்கி பார்க்கணும். கையில் நசுங்கிற அளவு இருந்தால் போதும், ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல். அதை அப்படியே என்ன செய்யணும், நல்லா ஒரு வடியில் வச்சு வடிகட்டிக்கிடலாம். நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடலாம். போட்டு இதுக்கு வதங்கட்டும். இதில் உப்பு வதங்கும் போது நம்ம அதை போட்டோம்னா இதுக்கு ஈக்குவல் ஆகிரும். அதனால் இந்த காயில் உப்பை போட்டு வதக்கிடலாம். இப்போ என்ன செய்யணும், அந்த ஊற வச்ச அவலை வந்து நம்ம ஒரு நல்லா ஜல்லடை இதில் வச்சு வடிச்சுக்கிடலாம். வடித்து நல்லா புளிஞ்சு வச்சுக்கிறணும். தண்ணி இல்லாமல் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொல கொலன்னு ஆகிரும். அதுக்காக தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு இதை கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிடுவோம். அந்த வடியில் கொட்டி புளிஞ்சிக்கிடலாம். இதை புளிஞ்சு அப்படியே நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ தண்ணி நல்லா வடியட்டும். இப்போ காயெல்லாம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ அந்த காய் வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு இதை போட்டு அதோட கிளறிக்கிடலாம். அதில் வந்து ஏற்கனவே நம்ம முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதை நல்லா தண்ணி வடிய விட்டுட்டு அப்புறம் எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. வெந்த உடனே இப்போ என்ன செய்யணும், இதை அதில் போட்டுடலாம். அந்த வடித்து வச்ச அவலை அதில் போட்டு நல்லா கிளறிக்கிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் போடுறேன். தேங்காய் வந்து சில்லு வெட்டி போடாமல் திருவி போட்டால் நல்லாயிருக்கும் இதுக்கு டேஸ்ட்டாக. பொதுவாக நம்ம தேங்காய் போட்டு அவலில் வந்து இனிப்பு போட்டு செய்வோம். இதுக்கும் தேங்காய் கொஞ்சம் போட்டோம்னா அந்த தேங்காய் இதில் சேரும்போது டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதனால் நம்ம ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காயும் திருவி இதில் போட்டு அதையும் கிண்டிக்கிடலாம். தேங்காயும் போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இதை கிண்டிக்கிடலாம். இந்த தேங்காய் அதில் சேரும்போது தேங்காயும் சத்து கூட இந்த அவலோடு சேரும்போது அதோடைய டேஸ்ட்டையும் கூட கூட்டி கொடுக்கும். அதனால் நீ தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ என்ன செய்யணும், இதுக்கு வந்து நல்லா கிண்டி எல்லாம் வச்சுட்டு இதுக்கு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விட்டுறணும். பாதி எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விட்டுட்டு அதில் புழிஞ்சு விட்டுறலாம். எலுமிச்சம்பழத்தையும் நல்லா புழிஞ்சிட்டு
ஒரு கிண்டு கிண்டிக்கிறலாம். கிண்டிட்டு கடைசியில் என்ன செய்யணும், இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் அவசரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு டிஃபனும் கூட. பெரிய ரிஸ்க் இல்லை. அவல் ரொம்ப வேகணுங்கிறது இல்லை. அதனால் இதையும் செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சத்தான அவல் உப்புமா ரெடி ஆயிருச்சு. செஞ்சு பாருங்கள் எல்லோரும். இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். டிஃபன் பாக்ஸு கூட குழந்தைகளுக்கு அனுப்புறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.